அதுக்கப்புறம் வருண் வித்யாவாக ஜீவாவும் சமந்தாவும் உள்ள வந்தாங்க. ஒரு 20-25 days நான் பண்ண ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இசை நானும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்துருக்கு, மியூசிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அந்த டைமில் நான் வந்து ராஜா சார் அப்படி நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சி அவருடைய மேனேஜர் சுப்பையா ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஒரு அப்ரோச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சார் வெயிட் பண்ணேன். நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயம் அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகேன்னு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு பயம் தான். பட் நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வச்சு எனக்கு வந்து எங்களோட நிறைய பேசி கதையை பற்றி பேசி நான் ஷூட் பண்ண விஷுவல்ஸ்லாம் அவர் லேப்டாப்பில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி மியூசிக் வேணும், என்ன மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 8 சாங்ஸ்க்கு 14 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு ஒரு 3 days. அண்ட் அந்த டியூன்ஸை நான் பிக் பண்ணி அதுக்கப்புறம் முத்துக்குமாரோட இந்த வரிகள் எழுதி இந்த சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அப்படி சொல்லி அவர் லண்டன் போய் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே லண்டன் போய் அங்கே மியூசிஷியன்ஸோட சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் ஆட் ஆகும்போது அவர் கூட நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக மாறிடுச்சு படம். ஒரு வருண் வித்யாவோட கதை சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு மியூசிக்கல் தேடல் என் லைஃப்பில் எனக்கு ஒரு தேடல் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நான் வந்து என் கூட இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிற எல்லா டைரக்டர்ஸுமே வந்து இதே சொல்லியிருப்பாங்க. அவங்க 10th படிக்கும் போதும் 12th படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் ராஜாஸோட மியூசிக் கேட்டு தான் அவங்க வந்து நிறைய இடத்துல அவங்க லைஃப் மாறி இருக்கும். நிறைய சுச்சுவேஷன்ஸில் அந்த மியூசிக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு 8th அதுக்கப்புறம் காலேஜும் இன்னை வரைக்கும் அவருடைய சாங்ஸ்குள்ள ஒரு தேர்வு எனக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அவரை மீட் பண்ணி என்னுடைய படத்தில் ராஜா சாருடைய மியூசிக் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அமைச்சதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி படத்தில் வந்து 8 பாட்டு, அந்த 8 பாட்டு மட்டும் இல்லாமல் மியூசிக்லாம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த படத்துக்கு என்ன தேவை அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 daysல இந்த படத்தோட மியூசிக் எனக்கு என் கையில் கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. படம் பார்த்துருக்காங்க நிறைய பேர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். மியூசிக்லாம் பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஜீவா அண்ட் சமந்தா படம் முடிச்சோடனே ஜீவா எனக்கு ஃபோன் பண்ணாரு, உங்களோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் லோக்கலாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னேன். நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு லோக்கலாக ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி பிரதர், இதை பற்றி நான் அதே ரூமில் போயிடுவேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு 1 week ஒரு கதை சொன்னேன். என் லைஃப் நடந்த மாதிரி இருக்கு பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ட்டெல்லாம் சொன்னமோ அந்த கதை எல்லாமே வந்து ஒரு கனெக்ட் இருந்தது அவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் வந்து குட் பி யோர் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஹேவிங் செட் தட் ஜீவாவுடைய ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து விடிவி முடிஞ்சு சிறுபுரி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சோட் ஐ ஃபெல்ட் அட் தட் டைம் ஆல்சோ. அதே மாதிரி இந்த படத்தில் ஜீவாவோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எனி டே கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் ஜீவா அப்படின்னு ஐ ஒர்க் வித் ஜீவா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப எல்லா ஹீரோஸும் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் this guy is a little more level-headed than most people நினைக்கிறேன். வெரி கிரவுண்டட், வெரி டவுன் டு earth அண்ட் இமோஷனல் சீன்ஸாக இருந்தாலும் அந்த சீனோட ஒரு மூட்லேயே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு மேக் எவ்ரி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அது இந்த படம் வந்து 2 லாங்குவேஜ் ஷூட் பண்ணுவோம். ஸோ தெலுங்குல வந்து நானி இந்த படம் நடிச்சிருக்காரு. 2 ஹீரோஸுமே வெயிட் பண்ணி ஷார்ட்டாக வெயிட் பண்ணி லொக்கேஷன்ஸில் வெயிட் பண்ணுவாங்க. தட் இஸ் சீரியஸ்லி கமெண்டபிள். ஏன்னா இதுக்கு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. வெறுமே என்ன நம்பி கௌதம் சொல்லியிருக்காரு ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானி ஷார்ட் எடுக்கும்போது ஜீவா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அது 1/2 hour ஆகலாம் 1 hour ஆகலாம். மறுபடியும் ஜீவா வாங்க ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் நானி நடிச்ச ஷார்ட் அவருக்கு காமிக்க மாட்டேன். ஃபுல்லாக மறுபடியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதே ஆக்ஷனுக்கு வேறு மாதிரி கொடுப்பாரு. ஸோ எனக்கு வந்து ஒரே எக்ஸ்பிரஷன், ஒரே ஆக்டிவ், ஒரே ஆக்டிங்ல எனக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. ஆனால் அது கதை கரெக்டாகவும் இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஹவு an actor understands the situation and acts out the scene அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜீவா, தேங்க்யூ ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். சமந்தா அகைன் இந்த படத்தில் வந்து 2 ஹீரோஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன் 2 languages. 2 ஹீரோயின்ஸ் போட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளஸ் வருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நானி அண்ட் ஜீவா. நான் வருணோட டிராவல் தான் இருக்கேன்.
அதே மாதிரி நித்யாவோட டிராவல்லையும் எனக்கு 2-3 ஹீரோயின்ஸ் வந்தாங்க, அவங்க வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சமந்தாவே 3 லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க. இந்த கதை வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோனுடைய கதை, என்னுடைய பாட்டு ரேஷ்மா எழுதின கதை. இந்த கதை வந்து என்கிட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு நம்ம ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னப்போ நான் இது வந்து தெலுங்குல ஒரு ரைட்டர் போனா வைக்கிறதுக்கு இந்த கதை நான் அனுப்பிச்சு வச்சேன். அவர் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானே ரியாக்ட் பண்ணாரு, ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது இந்த கதை, நீங்கள் தெருவில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணப்போ மறுபடியும் நாங்கள் எல்லாருமே உட்காந்து வெக்கி ரேஷ்மா நாங்கள் உட்காந்து அந்த கதையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் அலசணும். அண்ட் ஐ லைக் இட். இதில் வந்து ஒரு வருண் நித்யா அப்படின்னு 2 பேருடைய கதை, அவங்க 8 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. அவங்க அந்த ஜேர்னி தான் இந்த கதை ஆக்சுவலாக. அவங்க பேசுறதும், அவங்க பழகுறதும், அவங்க லவ் பண்ணுறதும், அவங்க சண்டை போடுறதும், அவங்க பிரிஞ்சதும், மறுபடியும் அவங்க கடைசியில் வந்து சேர்றாங்களா, ஒரு லவ் ஸ்டோரி தான். ஏன் இன்னொரு லவ் ஸ்டோரினா எனக்கு லவ் ஸ்டோரி பார்க்க பிடிக்கும், அதுதான் நான் அந்த கதை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சது. ஒரு 2 பேர் 15 to 24 ஏஜஸ்க்குள்ள அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். 2 பேர் நடிப்பாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ரீசன்ஸாக அந்த கதைக்குள்ள இந்த படத்துல நான் இறங்கினேன். அதே மாதிரி 2 பேருமே வந்து அந்த ஷேட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஜீவா ஹேஸ் பிளேட் 15 to 17, then he's played a 19-year-old 20, then he looks 24 in the film. And the physical changes அவர் காமிச்சிருக்காரு. Likewise with Samantha. And mentally சரி, attitude wise சரி, அவங்களுடைய body language, the way they speak படத்தை மாறிட்டே இருக்கும். So it's a performance oriented role actually for both of them, and they've done this film really well. So இந்த கதை நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ள உட்காந்து என்னுடைய ஸ்டைலில் வச்சு ஸ்க்ரீன் பிளேயும் டயலாக்ஸும் ரெடி பண்ணி அதுக்கு தெலுங்கு ரைட்டர் வர சொல்லி அவருக்கு டயலாக்ஸ் எழுதி அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் அந்த படம் பண்ணது. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராஜா சார் புரிஞ்சுக்கிட்டு என்ன தேவையோ அந்த சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேயே வந்து 8 பாட்டு இருந்தது. ஓகே, இங்கே ஒரு பாட்டு வச்சுக்கலாமா, அங்கே ஒரு பாட்டு வச்சுக்கலாமான்னு நான் யோசிக்கவே இல்லை. கதை அந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே இதில் வந்து 8 சாங் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சாங் ஞாபகம் இருக்கு, காற்றை கொஞ்சம் அப்படின்ற பாட்டு வந்து ஒரு பல்லவி மட்டும் தான் நான் சொன்னேன் சார். ஒரு டிராவல், அந்த பொண்ணை தேடி அவன் போவான். என்னோட எல்லா படத்துலையுமே ஒரு டிராவல் வரும், இதுலேயும் ஒரு டிராவல் இருக்கு. ஒரு பொண்ணை தேடி அவன் போவான், எனக்கு ஒரு பல்லவி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பல்லவி கம்போஸ் பண்ணி பாம்பேல ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பல்லவி கேட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார், இந்த ஃபுல் சாங் நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் சாங் நான் மாற்றிடுறேன். அண்ட் அதான் காற்றை கொஞ்சம் பண்ணினது. பட் anyway, I'd like to thank Venki and Reshma for providing me a platform to work on a film like this. And இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்டன் குமார் வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். வாரணாயிரம் டைம்ல இருந்து அவர் என் கூட இருந்திருக்காரு. விஜயதாண்டி வருவாயா, நடிசி நாயகர்கள், நான் ப்ரொடியூஸ் பண்ண வெப்பம், அப்புறம் இன்னைக்கு வந்து நீதான் என் பொண்ணு சொன்னாங்க சார், இது தெலுங்குலேயே இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அதை பற்றி நான் அவர் கவலைப்படாமல் லவ் பண்ண பார்த்து நீங்கள் பண்ணுங்க அந்த ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் அவர் சைடில் அவர் கொடுத்துருக்காரு. இஸ் ஆல்சோ டைரக்டர் ஹிம்செல்ஃப். He understands what a script is and what a screenplay is. So Elden sir, thank you very much. இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம் என்னுடைய ஆஸ் யூஷுவல் டீம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஷேப் இன்னைக்கு எடுத்திருக்கு அப்படின்னு இந்த கதை எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த கதையை நான் ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டைலில் தான் இந்த ஆடியன்ஸ் பார்க்கணும். இப்போ எடிட்டிங்கிற விஷயம் வந்து ஜஸ்ட் ஃப்ரேம்ஸ் கட் பண்ணி ஒரு லெங்க் லாக் பண்ணுற விஷயம் கிடையாது. உண்மையிலே அது வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை, நானே வந்து பண்ணிடலாம். பட் இந்த கதை வந்து இந்த படம் வந்து இப்படி தான் ஆடியன்ஸ் போய் சேரணும். அது மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி இது வந்து நான் 8 வயசு கதை ஆரம்பிச்சு 24 போயிட்டு மறுபடியும் தேர்வுக்கு வந்து அந்த மாதிரி நான் ஷிஃப்ட் பண்ணி போயிடலாம். இல்லை இந்த ட்ராவலில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் தான் நான் ஒர்க் பண்ணி அது ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு 2 hours 20 minutes லெங்க்த்துக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் again, I'm seriously indebted to you for this work. And both languages you've done this film, and thank you very much for that. Rajivan, your art director, as usual, is a good friend. Has he come in? Hi. Thanks Rajivan for all the support, and we'll continue to work together and all that stuff. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து 3 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாட் பை சாய்ஸ். நான் வந்து ஈவன் தோ வேரியஸ் ஸ்டேஜஸ் இருந்தாலும் இது வந்து 3 கேமராமேன் ஷூட் பண்ண நினச்சி நான் பண்ணல. பட் MS ப்ரொஃபஸர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்கூல் போர்ஷன் அப்புறம் ஒரு காலேஜ் போர்ஷன் ஃபுல்லாக அவர் ரொம்ப ரிஃபன் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. I really respect him a lot. He's such a great cameraman actually. And I learned a lot also from him. வாரணாயிரத்தில் அவர் ஒரு சின்ன போர்ஷன் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு அவர் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த டைமில். அதனால அவர் அந்த படம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. But he fell ill after a point and then he couldn't continue work. And so I called Om Prakash, who shot Veppam from your production. And Om handled the second half of the film and really well. I must say he's done a really great job on the second half of the film. And then Kadir came towards the end because Om got busy shooting Ajit sir's film. So Kadir came and shot some portions. So for the first time in my film, actually 3 cameramen work, and they've done a really great job. So the padam வந்து யூஸ்வலா ஒர்க் பண்ற படத்துக்கும் என்ன எஃபர்ட் இருக்குமோ அதே அளவுக்கு எஃபர்ட் தான் இதுல கொஞ்சம் அதிகம். ஏன்னா இது வந்து 2 லாங்குவேஜ்
2 லாங்குவேஜ் டப்பிங் பண்ணி நாங்கள் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணோம். எல்லா ஷாட்டுமே வந்து கேமரா மூவ் பண்ணுறதோட அடுத்த ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நாங்களே மறந்துடுவோம், தமிழ் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு போகலாம், வேறு தெலுங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓ தெலுங்கு ஷாட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட் டுக் a little more time than usual. அண்ட் ஒரு 1 year ப்ரொடக்ஷன் ஏன் போச்சு அப்படின்னா அந்த லுக்ஸ்க்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். சமந்தா வந்து கொஞ்சம் அன்வேல் ஆனாங்க நடுவில், ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் பேசுகிறேன்றதான் நான் சொல்கிறேன். யூஸ்வலி ஐ எம் வெரி நர்வஸ் அபவுட் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் மைண்ட். படம் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் போய் சேரும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நர்வஸ் ஸ்டேட்குள்ளே போயிடுவேன். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் ஃபில்ம். நான் இந்த படம் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஐ really like what I'm seeing. I like Jiva, I like Samantha, I love the music in the film, I love the visuals, and it's a film that I'd like to watch in the theatre. And no, I haven't forgotten you. You've been with me throughout, from my first film. என்னுடைய எல்லா படங்களும் காஸ்டியூம்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. என்னுடைய படங்களில் வந்து ஹீரோயின்ஸ் எப்படி எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஹீரோஸ் ஏன் இப்படி பார்க்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம், அவங்க வந்து she completely understands my vision and she knows what clothes they should come in and what I would like and what the audience would like to see. வினேதாண்டி வருவாவுடைய சாரீஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். த்ரிஷா லுக் இந்த ஃபிலிம் லைக்வைஸ் இந்த படத்தில் கூட சமந்தாவுக்கு ஒரு சர்டன் லுக் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னுடைய டீமுக்கு முதல் முறையாக வந்து முத்துக்குமார். ரொம்ப நாளாக அவரோட ஒர்க் பண்ண அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். வாரணமாயோட ஒரே ஒரு பாட்டு அவரோட பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ராஜஸ்தானில் பேசினப்போ டிஸ்கஸ் ராஜஸ்தான் முத்துக்குமாரோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 பாட்டுமே அவர் தான் எழுதி. ஸோ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஐ தாட் ஐ ரீச் அவுட் தி மீடியா. இந்த படத்துக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு தமிழில் பண்ண ஒரு நல்ல படம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து எந்த விதமான ஆபாசமும் எதுவுமே கிடையாது. இப்போ க்ளீன் யூ இட்ஸ் க்ளீன் ஃபில்ம், பட் இட்ஸ் லவ் ஸ்டோரி. ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் ஏன் மறுபடியும் லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. நான் எப்படி சொன்ன மாதிரி ஐ லைக் அ குட் லவ் ஸ்டோரி அண்ட் ஹோப்பிங் பீப்புள் வில் லவ் குட் லவ் ஸ்டோரி. தேங்க்யூ.